الحمد والنعمة لك والملك لا شريك لك. இஹ்ராமின் எல்லை பிறை 7. அன்று இரவே மினா போக முடிவு செய்திருந்தால் ஹஜ்ஜுக்கு நியத்து வைத்து இஹ்ராமில் ஆகிக் கொள்வது. பிறை 8 ஃபஜ்ருக்கு பின் ஹஜ்ஜுக்கு நியத்து செய்து இஹ்ராமில் ஆகிக் கொள்வது. மக்கா பிறை 7 முடிந்தால் தவாஃப் செய்வது. மினாவிற்கு சென்று இரவில் இருந்து தங்குவது. பிறை 8 அன்றுதான் மினாவுக்கு செல்ல நினைத்திருந்தால் மக்காவில் தங்கியிருப்பது. மினா பிறை 8 மினாவில் தங்குவது. மினாவில் ஓதிக்கொண்டிருப்பது. தஸ்பீஹ், ஸலவாத், துஆ செய்து கொண்டிருப்பது. மறுநாள் சூரிய உதயத்திற்கு பின் அரஃபா மைதானத்திற்கு புறப்படுவது. ஒருவேளை இலேசாக இருக்கும் என்று கருதினால் மறுநாள் ஃபஜ்ருக்கு முன்பே அரஃபாவுக்கு புறப்படுவது. அரஃபா பிறை 9 அரஃபா மைதானம் அடைந்ததும் மக்ரிப் வரை தங்கியிருப்பது. திருக்குர்ஆன் ஓதுவது. விரும்பினால் குளிப்பது. தஸ்பீஹ், ஸலவாத், துஆ செய்வது. குறிப்பாக அசருக்கு பின் சேர்ந்து நின்று கூட்டு துஆ ஓதுவது. தனிப்பட்ட முறையில் துஆ செய்வது. நமக்காக, நம் சொந்தங்களுக்காக, ஊரில் நம்மிடம் சொல்லி அனுப்பியவர்களுக்காக நினைவு வைத்து துஆ செய்வது. மக்ரிப் வரை இருந்த பின்புதான் வெளியாவதற்கு அனுமதிப்பார்கள். மக்ரிப் அங்கு தொழுவது இல்லை. மக்ரிபுக்கு பின்பு முஸ்தலிஃபாவிற்கு புறப்படுவது. முஸ்தலிஃபா பிறை 10 இரவு முஸ்தலிஃபாவில் மக்ரிப் மற்றும் இஷாவை தொழுவது. ஜிக்ர், தஸ்பீஹ், ஸலவாத், துஆ செய்து கொண்டிருப்பது. ஓய்வு எடுத்துக் கொள்வது. முஸ்தலிஃபாவில் ஷைத்தானுக்கு கற்களை எடுப்பது, பொறுக்குவது. பிறை 10 எறிய 7 கற்கள். பிறை 11 எறிய 21 கற்கள். பிறை 12 எறிய 21 கற்கள். பிறை 13 எறிய 21 கற்கள். மொத்தம் 70 சிறு கற்கள் எடுக்க வேண்டும். ஃபஜ்ர் வக்தில் ஃபஜ்ர் தொழுத பின்பு மினாவிற்கு திரும்புவது. மினா பிறை 10 காலை முஸ்தலிஃபாவில் இருந்து மினாவிற்கு வந்து பெரிய ஷைத்தானுக்கு கல் எறிவதற்காக புறப்படுவது. ஜமராத் கல் எறியும் இடம். பிறை 10 பகல் பெரிய ஷைத்தானுக்கு மட்டும் 7 கற்கள் எறிவது. பெண்கள் முதியவர்களிடம் கற்களை வாங்கி அவர்களுக்காக அடிப்பது. மினா பிறை 10 கல் எறிந்தவுடன் குர்பான் கொடுப்பது அல்லது அதற்கு முறையாக பணம் கட்டி பதிவுச்சீட்டு ஏற்கனவே வாங்கியிருந்தால் குர்பான் கொடுத்ததாக மனதில் நினைப்பது. முடியெடுப்பது. இஹ்ராமை களைந்து ஆடைகளை மாற்றிக்கொள்வது. மக்காவிற்கு செல்வது. மக்கா பிறை 10 10, 11, 12 பிறைகளில் வசதியை முன்னிட்டு தவாஃப் மற்றும் சஅய் செய்வது. மீண்டும் மினா சென்று விடுவது. மினா பிறை 11 இரவு. பிறை 10, 11, 12 இரவுகளிலும் பிறை 12 பகல் வரை மினாவில் தங்குவது. ஜமராத் கல் எறியும் இடம். பிறை 11 பகல் சூரிய உச்சத்திற்கு பின் 3 ஷைத்தானுக்கும் கல் எறிவது. மினா பிறை 11 அன்று இரவும் மினாவில் தங்குவது. ஜமராத் கல் எறியும் இடம். பிறை 12 சூரிய உச்சத்திற்கு பின் 3 ஷைத்தானுக்கும் கல் எறிவது. மினா பிறை 12 பிறை 12 பகல் வரை மினாவில் தங்குவது. பிறை 12 சூரியன் மறைவதற்கு முன்பே மினாவில் இருந்து புறப்பட்டு மக்கா வந்தடைந்ததும் ஹஜ்ஜின் கடமைகள் முடிவுற்றது. மீண்டும் மினா செல்ல தேவையில்லை. பிறை 12 சூரியன் மறைந்த பின்பும் மினாவில் இருந்தால்
பிறை 13 அன்றும் மினாவிலேயே தங்கியிருந்து கல்கறிய செல்ல வேண்டும். ஜமராத் கல்கறியும் இடம். பிறை 13 3 ஷைத்தானுக்கும் கல் எறிவது. மினா பிறை 13 மினாவிற்கு வந்து மக்காவிற்கு செல்ல வேண்டும். மக்கா பிறை 13 மக்கா வந்தடைந்ததும் ஹஜ்ஜின் கடமைகள் முடிவுற்றது. மீண்டும் மினா செல்ல தேவையில்லை. சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அலீம். சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அலீம். சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் ولا حول ولا قوة إلا بالله العلي العليم. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وادخلنا الجنة مع الأبرار يا عزيز يا غفار يا ذا الجلال والإكرام. سبحان الله والحمد لله ولا إله إلا الله والله أكبر ولا حول ولا قوة إلا بالله العلي العليم. سبحان الله والحمد لله ولا إله إلا الله والله أكبر ولا حول ولا قوة إلا بالله العلي العليم. سبحان الله والحمد لله ولا إله إلا الله والله أكبر ولا حول ولا قوة إلا بالله العلي العليم. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وادخلنا الجنة مع الأبرار يا عزيز يا غفار يا ذا الجلال والإكرام. سبحان الله والحمد لله ولا إله إلا الله والله أكبر ولا حول ولا قوة إلا بالله العلي العليم. I am a Muslim, the things I say in everything.